வணக்கம் நட்புக்களே. இது என்னோட ஃபேவரட் பிள்ளையார் பற்றி நான் எழுதியிருக்கிற ஒரு சின்ன சொல்லோட்டம். அரச மரத்தடி அமர்ந்திருக்கும் என் செல்ல குட்டி பிள்ளையார் 6 வயதிலிருந்து என் ஆத்ம நண்பன். அடுக்களையில் அம்மா செய்யும் அத்தனையையும் அவனுக்கு அன்பாய் அனுதினம் கொடுப்பேன். பள்ளி கல்லூரி நாட்களில் பலவித கோரிக்கைகளுடன் பம்பரம் போல் என்றும் அவன் பின் சுற்றுவேன். சற்றும் சளைக்காமல் கேட்டதனைத்தும் கொடுப்பான் என் செல்லக்குட்டி. நாள் ஒன்று தவறினாலும் நான் அவனை காண செல்லமாய் கோபம் கொண்டு சிறிதாய் சீண்டுவான். எனக்கு பரீட்சையில் விடை ஒன்று மறந்து போகும், அல்லது ஏதோ ஒன்று தொலைந்து போகும். காலிலே சிறு காயம்படும், அல்லது எதற்கோ என் மனம் புண்படும். மறுநாள் காலை ஓடிப்போய் ஒளிக்காமல் உண்மை சொன்னால் சட்டென்று சமர்த்தாய் சமாதானம் ஆகிடுவான் என் செல்லக்குட்டி. சீண்டலும் சமாதானமுமாய் காலமது வேகமாய் விரைந்தோட கல்யாணம், குழந்தை, குடும்பம் என பரபரப்பில் கடுகளவும் நேரம் இல்லாததால் காணச் செல்வதில்லை அவனை நான். பறந்தோடிய நாட்களால் அகவை 60 கடந்துவிட்டேன் நான். பக்குவம் பெற்றேன் பார்க்கும் பொருளிலெல்லாம் பரமன்தானே என்று. அவனை நேரில் சென்று காணாமல் நெஞ்சிலே சில நேரம் நினைப்பதுண்டு. பாவம், அவனே கொடுக்கின்றான் அனைத்தும் எனக்கு. நான் கேட்காமலே, அங்கு போகாமலே, என் மேல் கோபம் கொள்ளாமலே. ஒருவேளை அவனுக்கும் அகவை 60? நன்றி.